ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சொரக்காய் வச்சு ரெகுலராக வந்து சொரக்காய் பொரியல் தான் செய்வேங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொரக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து சொரக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்ச ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், தனியா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இதுக்கப்புறமா இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். சம்மர் டைமில் இந்த மாதிரி சுரக்காய் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சுரக்காய் இந்த மசாலாலேயே வேகட்டும். இப்போ பாருங்கள், சுரக்காய் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சிறிதளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு பாயில் வந்ததும் சர்வ் பண்ணிடலாம். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். டடா! இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு.
சம்மர் டைமில் இந்த மாதிரி சுரக்காய் செஞ்சு பாருங்கள். சுரக்காவை எந்த டைப்லையும் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கூட்டாக செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.